ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு எல்லோரும் வெளியில் போகணும் வந்துட்டாங்க. சிந்தாமணி அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஐயோ போச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன், எல்லோரும் அழுது கதறி நீர் விட்டு வெளியில் போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்களேச்சா, அருமையான வாய்ப்பை வந்து நாம் நழுவ விட்டேனே அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க. எப்படியோ வீட்டை விட்டு போனாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு சீல் வச்சுட்டு போயிடுறாங்க வருத்தத்தோடு. அதுக்கப்புறம் அங்கே வந்து காட்டுறாங்க, மனோஜ் வந்து நேராக ஆஃபீஸுக்கு போகிறாரு. அங்கே ஒரே எலியாக இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் எலியாக ஓடுது. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்ட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. நான் இங்கே தான் இருக்கேன், நீ ராத்திரி படுக்க துணைக்கு கூட வர முடியுமாங்கிற. என்னெல்லாம் வர முடியாது, என் பொண்டாட்டி வந்து திட்டுவா அப்படின்றாரு. நான் என்ன தான் பண்ணுவேன்னு தெரியலையேன்னு சொல்லி பயந்து போய் அங்கே படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க, இங்கே மீனா வீட்டில் அண்ணாமலை வந்து படுத்துட்ருக்காரு. உடனே முத்து போய் நான் உங்களுக்கு கட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. உடனே சீதாவும் சாப்பாடு பண்ணி கொண்டு வரா. நீ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்கள், நான் சமைச்சு தரேன்னு சொல்கிறாங்க. மீனா அம்மா எல்லாருமே கவனிச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன், நீங்களாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் விஜயா வந்து சுருதி வீட்டுக்கு போயிடுறாங்க. சுருதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பிளாக் காபி கொடுப்பாங்க. என்ன இந்த காபி கொடுக்குறீங்க, இது எப்படி குடிக்கிறது, நாங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் குடிப்போங்கிறாங்க. வந்தவங்களுக்கு ஒரு பால் கூட கொடுக்காம அப்படியே அவங்க குடிச்சே கொடுக்குறாங்களே. அப்புறம் அண்ணாமலை எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, பாவம் அவருக்கு போய் இப்படி ஒரு பையன் பிறந்து கடைசி வீட்டையே இழுக்க முடிய ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜயாவுக்கு முகம் ஒருமாயிடுறது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேன் வாங்கிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்து திகச்சு போயிடறாங்க. நீங்களா எதுக்கு வாங்கினீங்க, அம்மா வந்து உங்கள் கல்யாணத்துக்கு கொடுத்தாலும் அந்த நகையை வந்து நான் வச்சு அதை வச்சு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு இந்த வண்டியை வாங்கியிருக்கேன். இன்னும் 4 லட்சம் கொடுக்கணும், அதை நீங்கள் தான் கொடுத்துடணும், பிள்ளைங்க நீங்கள் கொடுத்துருங்க. இதை கேட்டு சோழனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. எனது நகையை வந்து அடமானம் வச்சிங்களா, அப்படிலாம் ஒரு நாள் வச்சு வண்டியை வாங்குறீங்களா, இப்போ என்ன அவசரம் வந்துருச்சு, உடனடியாக அந்த வண்டியை வந்து நீங்கள் அந்த நகையை வந்து வண்டி வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த நகையை வாங்கிட்டு வாங்க சொல்கிறாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுடா, நான் செய்ய மாட்டேன், நீங்கள் தான் வந்து 4 லட்சத்தை கட்டணும், நாங்கள் 4 லட்சத்தை கட்டணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கட்டியே ஆகணும். இதனால் கோமஞ்ச சோழன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்பாவை அடிக்க போகிறாரு. இது யாரோட வீடு தெரியுமா, இந்த வீடு எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது, ஐயோ பாவம் போனால் பதில் உங்களுக்கு கொடுத்தா இந்த வீடு என்னோட வீடு, இன்னே அடிக்க வர, அப்போ நீங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லோரும் திகச்சு போகிறாங்க. ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போங்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை, அந்த 4 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டுங்க, இந்த வண்டிக்கு வந்து 4 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டணும், நான் 2 லட்ச ரூபா தான் வந்து அடமானம் வச்சுருக்கேன், நீங்கள் கட்டணும் அப்படி சொல்கிறேன். இதை கேட்டு எல்லாரும் திகச்சு போகிறாங்க. ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. திடீர்னு இவர் எதுக்காக வண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு, இப்போ இல்லாமல் எல்லாருமே கட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு எல்லாருமே இது பேசுகிறாங்க. ஆனால் அவரெல்லாம் அதை பற்றி கவலைப்படலை. நான்லாம் எதை பற்றியும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு தேவை, வண்டி தேவை, நான் வாங்கணும், நான் யார்கிட்ட கேட்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்து உங்ககிட்ட எதுக்காக கேட்கணும், இது என்னோட வீடு, எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, ஒன்றே வீட்டை விட்டு வெளியில் போங்க, அப்படி இல்லைன்னா இந்த 4 லட்ச ரூபாய் நீங்கள் 4 பேரும் சேர்ந்து கட்டிங்களோ தனித்தனியாக கட்டிங்களோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. திடீர்னு அப்பா ஏன் அப்படி முடிவு எடுத்தார், எதுக்காக அப்படி செஞ்சார் அப்படி சொல்லி எல்லாருமே திகச்சு போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தாக்கு 30 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய நகை பணம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த வண்டியை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கார். நல்ல மனசோடு தான் சொல்லியிருப்பார். ஆரம்பத்தில் தெரியாது, போக தான் தெரியும். ஏன்னா எப்போவுமே அப்படி தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.